திரிபுராவோட எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ரீசெண்டாக ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருக்காங்க. திரிபுராவில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட அவங்க நடத்தின ஹெச்ஐவி டெஸ்ட்டில் 827 ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். பட் திரிபுராவில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே டைமில் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஒரு 47 ஸ்டூடெண்ட் வந்து இதனால பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிருக்காங்க. எப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்தது, அங்கே என்ன நடந்தது, வாட் பிஹைண்ட் திஸ் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரபா டாக்ஸ் சேனலில் நான் பேசக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். திரிபுராவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடம்பு முடியல, டயர்டாக இருக்கு அப்படின்னு அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 5 பேர் 6 பேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, நிறைய கண்டினியூஸா நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் 5லேருந்து 6 பேர் ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நடக்குது? எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கேள்விதான். இந்த டைம்ல தான் திரிபுராவோட எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இது எப்படி நடக்குது, எங்கேருந்து இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. திரிபுராவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் இந்த ட்ரக் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த எய்ட்ஸ் டீம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ அங்கே போயிட்டு சரி இவங்களுக்குள்ள அந்த ட்ரக் அப்படிங்கிறது எப்படி வந்து மாறுது, எப்படி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ தான் இவ்வளவு பேருக்கு எப்படி ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய டீம், ஹெச்ஐவி டீமுக்கே தெரிய வருது. அங்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீடில் யூஸ் பண்ணி ட்ரக்கை உள்ள எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு நீடில யூஸ் பண்ணி ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதே நீடில மாத்தாம அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு டீம் அப்படின்னு அந்த நீடில் அப்படிங்கிறது நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது காமனா இருந்திருக்கு. அந்த ட்ரக் யூஸ் பண்றவங்க கிட்ட புது நீடில் யூஸ் பண்றோம் அப்படின்னு இல்லாம காமனா அந்த ட்ரக் அந்த மயக்கத்துல வந்து எல்லாருமே ஒரே நீடில வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா தான் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளவு பேர் இந்த ட்ரக் யூசேஜ்ல இருக்காங்கல்ல, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்டை போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுல யாருமே வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ஒரு செட்டில்டு ஃபேமிலியா இருக்காங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. வீட்டில் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ்ல இருக்கக்கூடியவங்களும் அதே மாதிரி தான், இந்த ட்ரக்கை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களும் அவங்க தான் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில் அப்பா அம்மா 2 பேருமே இதை மாதிரி ஹை ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் இருக்காங்க அப்படின்னு இப்போ டேட்டா சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அங்கே டெஸ்ட் பண்ணதில் ஒரு கொஞ்சம் பேர் வந்து 827 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதை மாதிரி ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்காக அதர் ஸ்டேட் போனவங்க, அதர் கண்ட்ரி போனவங்க, காலேஜஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போனவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து திரிபுராவிலேருந்து வேற இடத்த போய் இருக்காங்க. அதுல நிறைய பேர் வந்து இங்க ட்ரக் யூஸ் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா எந்த ஸ்டேட்ல இருக்காங்கன்னு தெரியாது, எந்த கண்ட்ரில இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அங்க போயிட்டு ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணாங்களா, யாரு கூடயாவது இதே மாதிரி நீடில ஷேர் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. திரிபுரா கவர்மெண்டே இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதேதோ இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ திரிபுரா கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நமக்கு தெரியும். ஹெச்ஐவிக்கு வந்து கியூர் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. பட் அதை நம்ம ஹோல்ட் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணி அதை ஸ்லோ பண்ணலாமா ஒழிஞ்சு உடனடி அதை நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறது முடியாது. பட் இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்.
திரிபுராவில் காமனாகவே அதிகமாக வந்து ஹெச்ஐவி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் திரிபுரா இருந்திருக்கு. அங்கே காமனாக இருக்கக்கூடிய பீப்புள் நிறைய பேருக்கே ஹெச்ஐவி இருந்திருக்கு. பட் அதோட அடுத்த கட்டமாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேருக்கு இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்திருக்கு. சொல்லப்போனால் இப்போ ரீசெண்ட் டைமில் மட்டும் ஒரு 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஹெச்ஐவியாலே அங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்களா இறந்துருக்காங்க. பட் அது தெரியல, ரிப்போர்ட் ஆகலை. பட் பல்காக ஒரு விஷயம் நடக்கிறப்போ, இத்தனை பேர் வந்து ஹெச்ஐவியால் அட்மிட் ஆகிறப்போ, வந்து அட்மிட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வரப்போ அங்கே இருக்கக்கூடிய எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி வந்து இதை கையில் எடுத்து இதனால் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. வந்துடுச்சு, இப்போ ட்ரக் யூசேஜை கம்மி பண்ணணும், அதுவும் இல்லாமல் அவேர்னஸும் கொடுக்கணும். ட்ரக் யூசேஜில் இப்படி வந்ததுனால அவேர்னஸும் கொடுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இவங்களை எப்படி கேர் பண்ணுறது, இன்னும் அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வேற காலேஜஸ்ல இருக்காங்களா, இன்னும் இதை மாதிரி, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க இதை மாதிரி நான் ட்ரக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஒருவேளை அவங்களுக்கும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. எத்தனை ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு செக் பண்ண போறாங்க, எத்தனை காலேஜில் போயிட்டு செக் பண்ண முடியும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இந்த ட்ரக்கால ஒட்டுமொத்த திரிபுராவும் ஸ்டன் ஆகி நிக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன முடிவு எடுக்கிறாங்க திரிபுரா, இதுல இருந்து எப்படி திரும்ப ரெக்கவர் ஆகி வருவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ட்ரக்ல இருந்து எப்பொழுதுமே தள்ளியே இருப்போம். அதுவும் இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இல்லை, காமனாகவே ட்ரக்லேருந்து தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் இதை மாதிரியான பாதிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப அதுலேருந்து தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மாதிரி திரிபுராவில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க ட்ரக் யூஸ் பண்ணாதவங்களா இருந்தாலும் ட்ரக் யூஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் யோசிப்பாங்க. ஒருவேளை யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட இதை மாதிரி பாதிப்புலாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நிறுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். We'll see you on next video. Bye viewers.